வெல்கம் டு ஈரோட் கிச்சன். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இப்போ நவராத்திரி வருது இல்லைங்களா, அதனால் நவராத்திரி ஸ்பெஷலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் பண்ணுவோம். அந்த வகையில் நான் இனிப்போடு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து அவல் புட்டு. சரிங்களா? இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் நான் சொல்லிடுறேங்க. மெஷர்மெண்ட் கவனிச்சுக்கோங்க. இதில் 1 கப்பு அவல். சரிங்களா? 1 கப்பு அவலுக்கு 3/4 கப்பு வெல்லம். அதை வந்து தண்ணி விட்டு பாருங்கள், இந்த மாதிரி கட்டியமாக கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த அவலை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. 4 to 5 மினிட்ஸ் போதும். ஊற வச்சுட்டு தண்ணியை வந்து பாருங்கள், தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வடித்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி இப்போ எவ்வளோ அவல் எடுத்துக்கோமோ அதில் பாதி கப்பு தேங்காயை பல்லாக கட் பண்ணி அதோட 2 ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி, திராட்சை அதை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேன் வந்து ஆப்ஷனுங்க. தேன் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இருந்தது நான் சேர்த்தேன். இல்லாமையே இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு இந்த புட்டு செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த உதிராக இருக்குது இல்லைங்களா, அந்த அவளோட ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை சிரப்பு, இந்த உருட்டு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வெல்லத்தை கரைய வச்சுக்கோங்க. இப்போ இதோட தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நட்ஸு நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறமா தேன். எங்கிட்ட கொஞ்சமாக இருந்ததை நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன் தான். இந்த அவல் புட்டு ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க, ஈஸியாக பண்ணிடலாம், ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் இன்றைக்கி உண்டான டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறது கடுகை பற்றி. நம்மளோட அன்றாட சமையலில் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டே வந்து கடுகு தாங்க. இந்த கடுகில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குங்க. இந்த கடுகை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இந்த குடல் இருக்கு இல்லைங்களா, சிறுகுடல், பெருகுடல், அதோட கழிவுகளை வந்து நீக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மைக்ரேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒத்த தலைவலி, அதுக்கெல்லாம் வந்து இந்த கடுகு வந்து அருமருந்தாக இருக்குது. இந்த கடுகு அரைச்சி அந்த நெத்தி போட்டில் எங்கே தலை வலிக்குதோ அங்கே வந்து இதை 10 மாதிரி போட்டால் தலைவலியிலேருந்து நீங்கள் விடுபடலாம். ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப அருமருந்தாக இருக்குது. அதே மாதிரி அரைச்சி 10 போடலாம். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே சமயம் வந்து இது அதிக காரத்தன்மையும் சூடுத்தன்மையும் இருக்கிறதுனால கடுகை வந்து அளவாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா அந்த தேங்காய் துருவல், நட்ஸு, வெள்ளை கரைசல் இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது அவல் மட்டும் வீட்டில் இருந்தால் போதுங்க. பாருங்கள், நம்ம டேஸ்டியான யம்மியான அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நவராத்திரிக்கு நீங்கள் வரவங்களுக்கு கொடுக்கலாம். ஹெல்த்தியும் கூட, லோ கேலரி, வெயிட் போடாது. சரிங்களா? நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அவல் புட்டை. இந்த டிப்பும் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேறொரு டிப்போடையும் ரெசிபியோடையும் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டில் தென், திஸ் இஸ் பிரசன்னா நாகராஜன் சைனிங் ஆஃப்.